சேலத்தில் தாவேகாவின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் மயங்கி விழுந்த வடமாநில நபர் மரணமடைந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சேலத்தில் தாவேகாவின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் கூட்டத்தில் மயங்கி விழுந்த நபர் ஒருவர் மருத்துவ உதவிக்காக அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த நபர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த 37 வயதான சுராஜ் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறை தரப்பில் நிகழ்ச்சியின் போது அவர் திடீரென மயங்கி விழுந்த காரணத்தினால் மருத்துவ உதவிக்காக அவசரமாக அழைத்து செல்லப்பட்டார். இருப்பினும் அவர் மாரடைப்பு காரணமாக இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த சுராஜ் என்ற வடமாநில நபர் தனது மனைவி மற்றும் ஒரு குழந்தையுடன் சேலத்தின் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் வசித்து கூலி வேலை செய்து வந்திருக்கிறார். தாவேகா கூட்டம் நடந்த சீலநாயக்கன்பட்டி அருகே உள்ள மணிமா என்ற மருத்துவமனையில் உயிரிழந்த சுராஜின் நெருங்கிய வட்டாரங்கள் வெளியே நின்று கதறி கண்ணீர் விடும் காட்சி பார்ப்போரை கலங்க வைக்கிறது. மேலும் அவரது நண்பர் சுராஜுக்கு எந்த உடல்நல பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் தனக்கு 20 ஆண்டுகளாக நண்பர் என்றும் கூறியிருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தபடி விஜயை பார்க்குறேன்னு இன்றைக்கி வந்தாப்படி போன இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை ஒரு இப்படி சம்பவம் நடந்துருச்சு. எப்படி இறந்தாருன்னு தெரியல. நான் சம்பவம் கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்தேன். ஆஸ்பத்திரிக்கு நான் வந்துக்கிறேன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவருக்கு எந்த ஒரு உடல் குறை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் என்ன நண்பர். அவருக்கு எந்த ஒரு உடல் பாதிப்பு எதுவும் கிடையாது. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. சொன்னால் தான் நமக்கு தெரியும். எனக்கு ஒரு 20 வருஷமாக எனக்கு ஒரு பழக்கம். அது என்ன ரிப்போர்ட்டுன்னு வந்தால் தான் நமக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். இது குறித்து தாவேகா நிர்வாகி CTR நிர்மல்குமார் பேசுகையில், சுராஜுக்கு ஏற்கனவே உடல்நல பாதிப்பு இருந்ததாகவும் அவரின் உறவினர்களிடம் பேசி இத்தகவலை பெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். உங்க எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய கூட்டம் எப்படி அரேஞ்ச் பண்ணப்பட்டதுன்னு. அதாவது 4998 பேருக்கு தான் நாங்க உள்ளே அனுமதி சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருந்தோம். அதை விட குறைவான நபர்கள் தான் நாங்க உள்ளே அனுமதிச்சோம். ஏன்னா நாங்க அதை எக்ஸீட் பண்ண விரும்பல. அது இல்லாமல் போதுமான அளவுக்கு 30க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் ஒரு எல்லா வசதிகளும் கூடிய ஒரு மினி கிளினிக் எல்லாம் வச்சுதான் நாங்க ஏற்பாடு செஞ்சிட்டோம். போதுமான வகையில் தண்ணீர் எல்லாம் எங்களுடைய தலைவருடைய புரோகிராம் 12ல இருந்து 3 மணி வரை நாங்கள் பெர்மிஷன் வாங்கியிருந்தோம். 1:10க்குலாம் எங்களுடைய தலைவருடைய உரை முடிந்து அங்கிருந்து முடிச்சு கிளம்பியாச்சு. 12 மணிக்கு ஆரம்பிச்சு 1:10க்குலாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஏனென்றால் வேற எந்த தலைவர்களோ அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகிகளோ பேசியால் அது நேரம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் தலைவர் மட்டும் உரையாடிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா எவ்வளவு மக்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்த முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாப்பாக தான் நாங்கள் நிகழ்ச்சி நடத்திக்கொண்டிருக்கோம். இந்த சுராஜுக்கு ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார் என்று அவருடைய உறவினர் மூலமாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் சொன்னார்கள். இல்ல, நாங்க அவருடைய மாவட்ட அந்த நிர்வாகிகள் அவங்க வீட்டுல ஃபேமிலியில கேட்டுட்டு தான் சொல்றோம். அதையெல்லாம் கேட்ட பிறகுதான் கண்டிப்பாக என்ன இருந்தாலும் எங்களுடைய கூட்டத்திற்கு வந்தவர் அவருக்காக நாங்கள் வருத்தத்தை தெரிவித்தோம். தாவேகாவின் கரூர் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட காரணத்தினால் 41 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தற்போது சேலம் கூட்டத்தில் மயங்கி விழுந்து மருத்துவ உதவிக்காக அழைத்து செல்லப்பட்ட நிலையில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தது கரூர் சம்பவத்தை நினைவுபடுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.